Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். ஆபரேஷன் ரைசிங் லயன். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் இன்றைக்கு காலையிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ஏற்படுத்தி இருக்காங்க. ஈரானினுடைய பல பகுதிகள் பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்னால மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக மத்திய கிழக்குல பாத்தீங்கன்னா போர் சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலானது, இந்த போர் பதற்றமானது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறதா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. அந்த பதிலடியில இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? குறிப்பா தற்பொழுதைய காலகட்டத்துல ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கான காரணங்கள் என்ன? வரும் காலங்கள்ல இந்த போர்னால இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும்? குறிப்பா இஸ்ரேல் நடத்திய ஈரான் மீதான இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச அளவிலான அணுசக்தி நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இதை எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் குறிப்பாக ஏன் இன்றைக்கு நடத்தி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்றது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கு. பொதுவாகவே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல வெள்ளிக்கிழமை அவருடைய தாக்குதலை நடத்தியிருப்பாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வெறுப்பை ஒரு கொள்கையாக பின்பற்றக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு. அந்த அடிப்படையில தான் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து ஈரானின் மீது இந்த தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. குறிப்பா ஈரான் அந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருளான யுரேனியத்தை அதிக அளவுக்கு இறக்குமதி பண்றாங்க அப்படின்றது இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இஸ்ரேலினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அமெரிக்காவுமே கடந்த காலங்கள்ல ஈரானுக்கு எதிராக பல்வேறு விதமான பொருளாதார தடைகளும் விதிச்சிருக்காங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவும் ஏற்பட்டிருக்கு. ஈரானினுடைய அந்த நாணயம் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அந்த இடமா இருக்கட்டும் அல்லது அணு உலையா இருக்கட்டும், இதை தாண்டி ஈரானினுடைய அந்த ராணுவ கிடங்குலையுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலும் இஸ்ரேல் நடத்தி இருக்காங்க. குறிப்பாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விமானங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த 200க்கும் மேற்பட்ட விமானங்கள்ல கிட்டத்தட்ட 330க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஈரானினுடைய 100 பகுதிகளை இலக்கு வச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர படையினுடைய தலைவரும் மற்றும் அந்த ராணுவத்தினுடைய தளபதியும் இறந்திருக்காங்க. இதை தாண்டி ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகளும் இறந்து போயிருக்காங்க. இது ஈரான் தரப்புல இருந்தே உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாகவும் இருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேலை நோக்கி அவங்க வீசியிருக்காங்க. ஆனால் அது ஈராக் மற்றும் ஜோர்டான் எல்லையிலேயே பாத்தீங்கன்னா நடுவானிலே இஸ்ரேல் தகர்த்தெறிஞ்சிட்டாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் மூலமாக. இஸ்ரேலினுடைய இந்த கொடூரமான தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர்கள் எச்சரிக்கையாகவும் கொடுத்திருக்காரு. குறிப்பா இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வான் எல்லையை 2 பேரும் மூடி இருக்காங்க. எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடந்த அந்த வாருக்கு வான் எல்லையை மூடினாங்களோ அதே போல இஸ்ரேலும் ஈரானும் மூடி இருக்காங்க. குறிப்பா மத்திய கிழக்குல ஏற்கனவே நடக்கக்கூடிய இந்த பதற்றம் மேலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த மோதல் தொடர்பாக சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படின்றது $78 இருக்கு. இந்திய மதிப்புல எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட $6200 இருக்கு. ஏற்கனவே இந்த மத்திய கிழக்குல நடந்த பதற்றத்தினால கடந்த காலங்கள்ல இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. இப்போ மேலும் இது கிட்டத்தட்ட 13% அதிகமானதுனால இது நேரடியாகவே பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெயின் விலை குறைவாக இருந்த காலகட்டத்திலேயே நமக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல. இதுல மேலும் அதிகரிக்கும் பொழுது அது நேரடியாக நம்ம தலையில தான் விழும். குறிப்பா ஈரான் மேல நடந்த இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா,
இரண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து அந்த பதற்றம் அப்படின்றது வந்து அதிகரிக்க கூடாது, முடிந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக இதை சரி செய்து கொள்ளணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக நடக்கணும், அதை தாண்டி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வந்து ஆயுதங்களை வந்து பயன்படுத்துது அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்க வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்தியஸ்தம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாலுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட அமெரிக்கா வந்து தற்பொழுது வரைக்கும் இல்லவே இல்லை. குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள் பலவுமே பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் அப்படின்றது வந்து தங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அம்சமாகத்தான் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க எல்லா இடத்துலயுமே. இதே ஒரு நிலைப்பாட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையின் மூலமாக அமெரிக்கா வந்து ஒரு நிலைப்பாட்டுல வந்து இருக்காங்க. இப்போ ஈரானை சுத்தியுமே பாத்தீங்கன்னா பல்வேறு எதிரி நாடுகள் அவர்களுக்கும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஈரான் மட்டும் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது அப்படின்றதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கு. இந்த இடத்துல வந்து மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய கடந்த 2.5 வருடங்களாக நடக்கக்கூடிய இந்த போராட்டம், மேலும் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு எதிராக இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைவது என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அதிக அளவுக்கான பணமா இருக்கட்டும், ஆயுத உதவியா இருக்கட்டும் ஈரான் செய்யுது அப்படின்றதுதான். குறிப்பா பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பா இருக்கட்டும், அல்லது லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லா அமைப்பா இருக்கட்டும், அல்லது ஓமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி அமைப்பா இருக்கட்டும், இந்த 3 அமைப்புகளுமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு விதமான தாக்குதலும் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. சோ இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஈரான் வந்து இதற்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில ஈரானுக்கு எதிராக இந்த தாக்குதலும் வந்து மேலும் வந்து இஸ்ரேல் வந்து அதிகரிக்குது. இன்னும் சொல்ல போனா 7 மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலும் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுல ஈரான் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் வந்து ஏற்பட்டிருக்கு. சோ இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் வந்து அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் வந்து ஈரானினுடைய அந்த அணு உலைகள்ல நடக்கக்கூடிய தாக்குதலின் மூலமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ஆராய்வதற்காக சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனத்தினுடைய இயக்குனர் வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு பிரஸ் மீட்டை வந்து கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல இந்த மோதல் குறித்தான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்று அதிகாலை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அணு உலைகள் மீதான தாக்குதல் குறித்து சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைத்தது. இந்த தகவல் கிடைத்ததுக்கு பிறகு இந்த நடவடிக்கைகள் ஈரான் நாட்டில் உள்ள அணு உலைகளை தாக்கும் விதத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அதை தாண்டி நாங்க தற்பொழுது ஈரானினுடைய அணு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டோம். அதுல இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்றது குறித்தும் வந்து நாங்க விசாரிச்சிருந்தோம். இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட அணு உலைகளினுடைய நிலை குறித்தும் உறுதிப்பாடு குறித்தும் பரந்துபட்ட அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல் மூலமாக குறிப்பாக அணு கதிர்வீச்சு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்றதையும் வந்து நாங்க ஆராய்வதற்காக வந்து கேட்டிருந்தோம். அதுல ஈரானினுடைய அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நட்டான்ஸ் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு ஈரான்ல. அந்த நட்டான்ஸ் நகரத்துல வந்து அணு வலயம் வந்து தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனா கதிர்வீச்சு கசிவு அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு அறிகுறியும் வந்து அங்க தென்படல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா அதனால எந்தவித பாதிப்பும் அணு கசிவும் ஏற்படலன்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ஃபானா மற்றும் ஃபோர்ட் டவுன் ஆகிய இந்த 2 அணு உலைகளுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எந்த விதமான அணு கசிவும் ஏற்படலன்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா அணு உலையில நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் குறித்து IAEA இயக்குனர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுல சர்வதேச அளவுல 2 தீர்மானங்கள் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டது. அதுல ஒன்னு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ரெசல்யூஷன் 444 மற்றும் 533 ஆகிய 2 தீர்மானங்கள் வந்து இருக்கு. இதுல முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, அணு ஆயுத உலைகள் மீது ஆயுதம் மூலம் தாக்குதல் அல்லது அச்சுறுத்தல் ஐநா சாசனம், சர்வதேச சட்டம் மற்றும் IAEA விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல 533வது தீர்மானம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால்
அந்நாட்டின் எல்லைகளை தாண்டியும் ஆபத்தான கதிர்வீச்சு பரவக்கூடும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அணு உலைகள் தொடர்பாக எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது என்ற அடிப்படையில வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மற்றும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கு. IAEA அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஈரான்லயும் சரி அல்லது இஸ்ரேலையும் சரி எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளும் சரி விசாரணைகளும் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் மூலமாக அணு ஆயுதம் தொடர்பான ஒரு ஆபத்தையும் வந்து இந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வழக்கம் போல இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து சமீபத்துல தான் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான அந்த மோதல் அப்படின்றது வந்து பிரான்சின் மூலமாக தீர்வு காணப்பட்டது. சோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரானது பாத்தீங்கன்னா ஒரு இருதுருவ அரசியலாக இருக்கு. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா மற்றும் சீனா ஆதரவோடு இருக்கிறதுனால இந்த போரானது பாத்தீங்கன்னா ஒரு இருதுருவ அரசியலான போராக மாறுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் காலங்கள்ல இது எந்த மாதிரியாக நடக்கும் அப்படின்றது. ஆனால் இந்த போர் அப்படின்றது நிறுத்தலைன்னா சர்வதேச அளவுல பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அளவு சிக்கல் ஏற்படும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.